அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. குரோதி வருடம் தை 21ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் பிப்ரவரி 3, 2025. இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல சமநோக்கு நாள் கருத்தில் கொள்ளணும். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:07 வரை உத்தராதி, பின்பு ரேவதி. திதி இன்று காலை 10:12 வரை பஞ்சமி, பின்பு சதுஷ்டி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம், உத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி கருத்தில் கொள்ளணும். அதே போல் சந்திராசனம் சிம்ம லக்குனம், கன்னி லக்குனத்துக்கும் பொருந்தும், கருத்தில் கொள்ளுங்க. இது 100% நடைமுறையில் பொருந்தது. இது ராசி தான் சொல்லி நீங்கள் அதாவது கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ராசியில் விட லக்கணத்துக்கு மிகவும் பொருந்தது. இது நான் பார்த்த அனுபவத்தில் உணர்ந்த ஒன்று, கருத்தில் கொள்ளுங்க. இந்த சந்திராசனம் அது வேலையை செய்யும். அது என்ன செய்யணும்னா, தேவையில்லாத மன கஷ்டம், தேவையில்லாத பிரச்சனைகள், சம்மந்தம் இல்லாமல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு நம்மளை மனவேதனை ஏற்படுத்திடும். அதனால் சந்திராசனம் இருக்கிறவங்க மிக கவனமாக இருக்கணும். சிம்மம், கன்னி அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, விழிப்புணர்வாக இருக்கணும். லக்னத்தை சொல்கிறது 100% உண்மை. நீங்கள் இந்த சிம்மம் கன்னி ராசிக்காரர்களும் சரி, சிம்மம் கன்னி அதாவது ராசி பண்ணுதோ இல்லையோ அது பொருத்தக்கூடியதா இருக்குமான்னு சொல்லி 100% சொல்ல முடியாது. ஆனால் லக்னத்துக்கு 100% பொருந்தது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 6:30 to 7:30, மாலை 5 to 6. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. ராவுகாலம் காலை 7:30 to 9. ராவுகாலம் காலை 7:30 to 9. யமகண்டம் காலை 10:30 to 12. யமகண்டம் காலை 10:30 to 12. குளிகை பார்த்தீங்கன்னா அதாவது மதியம் 1:30 to 3. கருத்தில் கொள்ளுங்க. குளிகை மதியம் 1:30 to 3. சூளம் வந்து கிழக்கு. சூளம்னா தீபம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, இதுதான் தீபம், அதாவது சூளம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த குளிகை டைமில் குளிகை 1:30 to 3 சாயந்தரம். இந்த டைமில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நல்லது வேலை இருந்தாலும் சரி, கெட்ட வேலை இருந்தாலும் சரி, கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசு தாக்கம் இருக்கும். சந்திராசு இருக்குங்க. வண்டி வாங்கிச்சு செல்லுக்குள்ள விழிப்புணர்வு செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து செல்லுங்க. அப்போ தான் மிகவும் சிறப்பு. நன்றி, வணக்கம்.